குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உட்காருங்க. டுடே கிளாஸ் போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? வேணாம் மேம். ஏமா? மேம் போன வீக் பூரா எக்ஸாம் மேம், இன்னைக்கு ஒரு நாளாவது ஃப்ரீயா விடுங்க மேம். ஆமா மேம், ப்ளீஸ் மேம். சரி, ஓகே. வேற ஏதாவது பத்தி பேசலாமா? ஓகே மேம். சரி, நேத்து ஒரு மூவி பார்த்தேன். அதுல வர ஹீரோ கதை சொல்லட்டுமா? சரி மேம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஒரு அழகான காலேஜ். மச்சான், ஹரிசங்கரை இன்னும் ஆளவே காணோம். வந்துட்டு இருக்கா சொன்னான்டா, இன்னும் ஆளவே காணோம். ரமேஷன் வராரா, ஓடுங்கடா டே. டேய், வாட்டர் டேங்க் கீழே விழுந்துச்சுடா. ஐயோ, தண்ணி வேற கீழே கொட்டிருச்சு. தண்ணி கொட்டியிருக்குல, பார்த்து வரலாம்ல. சரியா பார்க்கலிங்க, நீங்கள் இல்லைனா கீழே வந்திருப்பேன். தேங்க்ஸுங்க. சரி, பார்த்து போங்க. சரிங்க. பேனா மிஸ் பண்ணிட்டு போயிட்டா இருக்குது. சரி, அப்புறம் கொடுத்துக்கலாம். என்னடா எதையும் நினச்சி சிரிச்சுட்டு இருக்கிறேன். அது ஒரு காதல் கதை மச்சான். ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்லு. காதல் கதையா கட்டுக்கதையா நாங்கள் சொல்கிறோம். வாங்கடா சொல்கிறேன். மார்னிங் டெஸ்ட்டுக்குன்னு சொல்லி படிச்சுட்டு வந்துட்டே இருந்தேன்னா, எந்த லூசு பயந்தில்ல வழியாக தண்ணி கொட்டி வச்சிருந்தா, அது தெரியாமல் கீழே போயிட்டு டக்குன்னு ஒரு கை. அந்த கை தான் என்னோட நம்பிக்கைன்னு தெரியாமல் போச்சு. என்னடா நம்பிக்கை தும்பிக்கைன்னுட்டு விஷயத்துக்கு வாடா. கையை கொடுத்து காப்பாற்றிட்டு ஒரு லுக்கு விட்டா பாரு, அந்த லுக்கில் லாக் ஆகிட்ட. அதான் அவன் நினப்பாவே இருக்கு. கலக்கு மாப்பிள்ள கலக்கு. அந்த தண்ணி கொட்டின லூசு பசங்களே நாங்கள் தான்டா. ஏன்டா? இல்லை மச்சா, தெரியாமல் கொட்டிட்டேன்டா. சரி விடுங்க, அது நல்லதுக்கு தானே. நல்லதான். ஃபஸ்ட் இயர் நம்ம என்னோட ரூல்ஸ் போட்டிருந்தோம். லவ் பண்ணக்கூடாது, சிங்கிளாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும், லைஃப் என்ஜாய் பண்ணணும். அது ஃபஸ்ட் இயரில் தானே. தேர்ட் இயரில் ரூல்ஸ் மாறிடுச்சு. என்னன்னு? லவ் பண்ணலாம், கமிட்டடாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கலாம், லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்டா. இதே பிறந்துடா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் இருந்து ஆடா போடா மச்சான். கை கொடுத்து காப்பாற்றிட்டு அப்படியே காதலையும் கொடுத்துட்டு போயிட்டாளா? ஆமாம் மச்சான், கால் தறி விழுந்தனா தெரியல, இல்லை காதலில் விழுந்தனா தெரியல, அவள் நினப்பாவே இருக்குடா. இப்போ தலையிலேயே ஒன்று விழப்போகுது. ஏன்டா? இப்போ என்ன ப்ரீடு? கெமிஸ்ட்ரி ப்ரீடு. டெஸ்ட் மட்டும் ஒழுங்கா எழுதலைன்னு சார் மண்டே கொட்டு வர்றான். ஐயோ படிங்கடாடி. மனசுக்குள்ள சிம்பிள் நினப்பு. டேய், ஏன்டா பாட்டா பண்ண? இப்படியே பாட்டு கேட்டுருந்தா இப்படி அவகிட்ட பேசி இம்ப்ரெஸ் பண்ணி லவ்வாக சொல்லு. அதுக்கு தான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. பேனா வச்சு என்னடா பண்ண போகிறேன்? அந்த பேனா வச்சு தான் அந்த பெண்ணிடம் பேச போகிறேன். ஒன்றும் புரியலையே மச்சான். மச்சான், இந்த பேனா மாறி அவள் மிஸ் பண்ணிட்டா. இது அவள் கடை கொடுக்கும்போது எங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதையே வச்சு என் லவ் டெவலப் பண்ணிடும்டா. சூப்பர்டா, போய் கொடு.
இதில் பியூட்டி என்ன தெரியுமா? என்னடா? மார்னிங் அவள் பேனா என் கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. சேம் டைம் நான் அவகிட்ட மிஸ் ஆயிட்டேன். லவ் பண்ணா பைத்தியம் ஆயிடுவாங்களாடா? அதான் நேர்லயே பார்க்குறீல, அப்புறம் என்ன? பார்த்துடா, காதல் பரத்தாயிராத. காதல் மன்னன் அஜித்தாலான்னு இருக்கிறேன். சரி பேனா கொடுத்துட்டு ஒரு லவ் மீட்டிங் போட்டு வந்துடுறேன். பாய். நம்ம ஆள் எங்கே இருக்கான்னு தெரியல.